மெட்ராஸ் இல்லைன்னா சென்னை. நீங்கள் இந்த நகரத்தை எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. ஆனால் நீங்கள் மறுக்க முடியாத ஒரு விஷயம், இந்த நகரம் மிகவும் அழகானது. இந்த நகரத்தில் தான் எத்தனை எத்தனை இடங்கள் பார்க்குறதுக்கு. ஆனால் எல்லா இடங்களுமே பிரபலமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா இடங்களுக்கும் கூட்டம் அலைமோதணும்னு அவசியம் இல்லை. அப்படி யாருமே அவ்வளவா போகாத சில இடங்கள் எவ்வளவு கவித்துவமாக இருக்குது. அப்படி ஒரு இடம்தான் இன்றைக்கி நாம் பேச போகிற இடம். அந்த தனிமை, கவித்துவம், அழகு, வரலாறு, நினைவு, சொல்லிக்கிட்டே போகலாம். சர்ச் பார்க். இந்த ஸ்கூலில் படித்தவங்களுக்கு தான் தெரியும் நான் சொல்கிறதுடைய அருமை. அந்த சர்ச் பார்க் அப்படிங்கிற பிரபலமான அண்ணா சாலை அல்லது மவுண்ட் ரோட்டில் இருக்கிற மிகவும் பிரபலமான பள்ளி வளாகத்தில் ஒரு சின்ன சேப்பல், சிறிய தேவாலயம். இந்த சேப்பலை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும்னா சென்னையிலேருந்து ரொம்ப தூரத்துக்கு பயணப்பட்டு அயர்லாண்டுக்கு போகணும். 18ஆம் நூற்றாண்டில் நானோ நேகல் அப்படின்னு ஒரு பெண்மணி இருந்தார். அவங்க பெண்களுடைய கல்வி முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவங்க. 1775 சிஸ்டர்ஸ் ஆஃப் தி ப்ரெசன்டேஷன் ஆஃப் தி பிளெஸ்ட் வெர்ஜின் மேரி அப்படின்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய நோக்கம் பள்ளிக்கூடங்களை ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை, ஆனால் ஒழுக்கத்தை மேம்படுத்தணும், குறிப்பாக பெண்களுக்கு கல்வியை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. பல வருடங்களுக்கு அப்புறம் அந்த நோக்கம் கடல் கடந்து இந்தியாவுக்கும் வந்தது. 1842 அந்த அமைப்பைச் சேர்ந்த 4 பெண்மணிகள் சென்னைக்கு வந்தாங்க. அவங்களுடைய நோக்கம் அயர்லாந்து நாட்டு இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தில் அனாதைகளாக ஆன சிறுவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கம். அதற்காக ஒரு அனாதை ஆசிரமத்தையும் ஒரு பள்ளிக்கூடத்தையும் ஜார்ஜ் டவுன் ஏரியாவில் ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி சென்னையுடைய மறக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு அடையாளமாக மாறிப்போச்சு. பல வருடங்கள் ஆச்சு. 1904 அந்த சகோதரிகள் 1000 விளக்கு பகுதியில் ஒரு இடத்தை வாங்கினாங்க. 1910 கிட்டத்தட்ட 6 வருடங்கள் கழித்து சேக்ரட் ஹார்ட் அப்படிங்கிற பள்ளிக்கூடம் அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் நாம் எல்லோரும் அறிந்த பிரபலமான சர்ச் பார்க் பள்ளி வளாகம். மெட்ராஸ் நகரத்தின் மிக முக்கியமான கல்வி நிறுவனம். நமக்கு தெரிஞ்ச பல பிரபலமானவங்க, அவங்க அரசியல்வாதிகளாக இருக்கலாம், திரைத்துறையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், பத்திரிகை துறையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது பேச்சாளர்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட சென்னையுடைய பிரபலமான பெண்கள், ஏன் ஒரு காலத்தில் ஆண்கள் கூட இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான். அதனால் இந்த பள்ளிக்கூடத்துடைய பேரை கேட்டாலே சென்னையை சேர்ந்த எல்லாருக்குமே யாராவது ஒரு பிரபலமான நபருடைய ஞாபகம் கண்டிப்பாக வரும். இந்த அழகான பள்ளி வளாகத்தில் மேலும் அழகு சேர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. 1935 ஜூன் மாதம் 28ஆம் தேதி இந்த சிற்றாலயம் அமைக்கப்பட்டது. இது பிரம்மாண்டமான கத்தீட்ரல் கிடையாது. நாம் வியந்து போய் பார்க்குற வண்ணம் கட்டடக்கலை கிடையாது. ஆனால் இதனுடைய அருமை வேறு எதிலையோ இருந்தது. அது ஒரு கவித்துவமான உணர்வு. சின்ன ஆலயம்,
ஆனால் அங்கே படிக்கிற ஒவ்வொரு குழந்தையுடைய நினைவலையிலையும் நிற்கக்கூடிய ஆலயம், அதனுடைய அமைதி, அதனுடைய சின்னஞ்சிறு அழகான கட்டடம், அதை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது, உணரத்தான் முடியும். அங்கே படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சிற்றாலயத்தை மறக்கவே முடியாது. அந்த பள்ளிக்கூட நினைவுகள் இருக்கக்கூடிய, அங்கே ஒரு காலத்தில் படித்த ஒவ்வொரு மாணவிக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த பல சம்பவங்களோட இந்த ஆலயத்துடைய நினைவும் கண்டிப்பாக வந்து போகும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆலயம். இதில் என்ன விசேஷம்னா, சென்னையில் இருக்கிற நிறைய பேர் இந்த ஆலயத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, உள்ளே போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது யாரும் அவ்வளவா நெருங்க முடியாத பள்ளி வளாகத்துக்கு உள்ளே ஒரு அழகான அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க. அவங்க எத்தனை தடவை வேணும்னாலும் இந்த ஆலயத்துக்கு போயிருப்பாங்க. இப்படி சென்னையில் நம்ம நிறைய பேருக்கு தெரியாத எத்தனையோ ரகசியங்கள் புதஞ்சு கிடக்கு. இந்த மாதிரி வித்தியாசமான இடங்களை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய இந்தியன் கொலம்பஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.